துந்துபிநாதன் அவன் தெய்வத்துவத்தை அடைய விரும்புகிறான். இந்திர பதவியை அடைய விரும்புகிறான். நாராயணா, அவ்வாறு நடந்ததென்றால் இப்பிரபஞ்சமே அழிந்துவிடும். மகாதேவர் மீண்டு வர வேண்டும். அவரை மீண்டும் சிவனாக மாற்ற வேண்டும். ஆனால் அது எவ்வாறு சாத்தியம்? எங்களுக்கு வழிகாட்டுங்கள் நாராயணா. வேதங்களை பொறுத்தவரை மகாதேவரின் முதல் ரூபம் என்னவாக இருந்தது? அதை அறிவீர்களா தேவேந்திரா? ருத்ர ரூபம், ருத்ர ரூபம், ருத்ர ரூபம். பிரபஞ்சத்தை படைத்த மகாதேவர் சுந்தரேஸ்வரர் ஆவார். அழகின் அடையாளம். ஆனால் பிரிவில் உள்ள மகாதேவரின் வேதனை ரௌத்ர ரூபம் கொண்டவராவார். அவர் அண்ட சராசரத்திலும் கண்ணீரின் பிரளயத்தை கொண்டு வருபவர். ருத்ரனின் அர்த்தம் துக்கம். அந்த துக்கம் பேரழிவை மட்டும்தான் கொண்டு வரும். பேரழிவை மட்டும்தான் கொண்டு வரும். எவர் இப்பிரபஞ்சத்தை பிரிந்து செல்கிறாரோ அவர் சிவன் அல்ல, தேவாதி தேவர் அல்ல. அவர் ருத்ரனாவார். அவர் ருத்ரனாவார். மகாதேவா, மகாதேவா, வேண்டாம் மகாதேவா, சற்று பொறுமை காக்கவும். தங்கள் குரோத அக்னியின் வெப்பத்தை என்னால் தாங்க முடியவில்லை. மகாதேவா, பொறுமை காக்கவும் மகாதேவா. சந்திரதேவா, நீ என் குரோதம் எனும் அக்னியில் பஸ்மமாக விரும்பாவிட்டால் இக்கணமே இங்கிருந்து சென்றுவிடு. மகாதேவா, 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 பொறுமையாக இருங்கள். நிறுத்து, நிறுத்து, நிறுத்து. என்னிடம் யாரும் ஏதும் கூற வேண்டிய அவசியம் இல்லை. இக்கணம் தங்களது அவசியமும் எனக்கில்லை. சிவன் கங்காவிற்கு தன் ஜடாமுடியில் இடமளித்தான். ஆனால் ருத்ரனின் ஜடாமுடியில் தங்களுக்கு எந்த இடமும் இல்லை தேவி கங்கா. இங்கிருந்து செல்லுங்கள். தங்களை வேண்டி கேட்கிறேன் மகாதேவா, தயை கூர்ந்து தங்கள் குரோதத்தை துறந்து விடுங்கள். என் பாதையை விட்டு விலகிவிடு. இல்லையேல் நான் அனைவரையும் அழித்து விடுவேன், அழித்து விடுவேன், அழித்து விடுவேன். அது மட்டுமல்ல, சிவன் இங்கிருப்பதற்கு இப்பிரபஞ்சம் தகுதியான இடம் அல்ல என்பதை புரிந்து கொள். செல்லுங்கள். ருத்ரனை எந்த நரனாலும் தடுக்க இயலாது, நாராயணனாலும் இயலாது, காலத்தாலும் அது இயலாது, தர்மத்தாலும் இயலாது, இப்பிரபஞ்சத்தாலும் இயலாது, தேவாதி தேவர் சிவனாலும் இயலாது. ருத்ரனை கட்டுப்படுத்த அந்த சக்தியால் மட்டுமே இயலும். ஆனால் இப்பொழுது மகாதேவர் அந்த நுழைவாயிலையும் அடைத்து விட்டார்.
பேரழிவு நேரும் இத்தருணத்திலும் இருவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். சிவனும் சக்தியும் எந்த ரூபத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் என்றும் பிரிவதில்லை. அவர்கள் விலகி இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருந்தார்கள், இணைந்திருப்பார்கள். மகா பிரளயம் ஏற்படும் தருணத்திலும் இருவரின் மனதும் ஒரே புள்ளியில் சமநிலையில் இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் இவ்வாறே நடக்கிறது. சிவன் எனது படைப்பை அழித்து விடுகிறார். எனது கற்பனை சிவசக்தியின் அழிவின் ஓலத்திற்குள் மறைந்து விடுகிறது. ஆனால் இம்முறை அல்ல. இம்முறை நான் உருவாக்கிய படைப்பினை, நான் வடிவமைத்த பிரபஞ்சத்தை அழிவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இம்முறை இப்படைப்பின் நாயகனான நான் உருவாக்கிய அனைத்தையும் காக்கவும் செய்வேன். நான் உருவாக்கிய பிரபஞ்சத்தில் சிவசக்தியின் இடத்தினை இப்பொழுது நான் தீர்மானிப்பேன். நான் 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 எனது முயற்சிகள் வீண் போனது கணேசா. ஏனென்றால் அவர் நம் மகாதேவர் அல்ல. நம் அழுகுரலை கேட்டு நிற்பதற்கு அவர் ருத்ரன் ஆவார். ருத்ரன். நான் தென் திசையை நோக்கி செல்கிறேன். கார்த்திகேயனுக்கு தகவலை தெரிவிக்க வேண்டும். ஒருவேளை கார்த்திகேயனால்... வேண்டாம் நந்தி அவர்களே. ஏன் கணேசா? சகோதரர் கார்த்திகேயர் ஏராளமான வேதனையை அனுபவித்துள்ளார். சில நேரம் மகனாக, சில நேரம் சகோதரனாக. இது எனக்கான தருணம். மகனாக நான் என் கடமையை செய்வதற்கான தருணம். அனைவரும் என்னை விக்னங்களை தீர்ப்பவன் என்கிறார்கள். ஒருவேளை என்னால் என் அன்னை தந்தையின் உறவில் வந்திருக்கும் விக்னங்களை போக்க இயலாவிட்டால் பிறகு எதற்கு அந்த பெயர்? ஆனால் கணேசா, சிவசக்தி எங்கிருக்கிறார்கள்? அதை எவரும் அறிய மாட்டார்கள். அவர்களை தாங்கள் எங்கு சென்று தேடுவீர்கள்? நமது அன்னை இயற்கையின் அன்னை ஆவார்கள். இயற்கையில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் அவர்களே அன்னை. அவர்களுக்கான ஆதாரம் அவர்களே. அன்னை பார்வதி அதோ இருக்கிறார்கள். ஆனால் மகாதேவர், அவர் எங்கிருக்கிறார்? பொறுத்திருந்து பாருங்கள். வெகு விரைவில் அவரும் தென்படுவார். கணபதியானே, மகாதேவர் இங்குதான் இருக்கிறார் என்று தங்களுக்கு எவ்வாறு அது தோன்றுகிறது? அன்னை பூமிக்கு நிகரானவர். அவ்வாறென்றால் தந்தை ஆகாயம் போன்றவர். பூமியும் ஆகாயமும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் இருப்பார்கள். சிவனும் சக்தியும் விரகதாபத்தில் இருந்தாலும் சரிபாதியானவர்கள். நிச்சயம் பிரிய மாட்டார்கள். மகாதேவர் மன வருத்தத்தில் இருக்கிறார். ஆகையால் அவர் கைலாயம் துறந்தார் என்று எண்ணினேன். மகாகாலன் காரண காரியமின்றி எக்காரணத்தையும் செய்ய மாட்டார். அது தங்களுக்கும் தெரியும் அல்லவா? பிறகு ஏன் கலங்குகிறீர்கள்? அது
மட்டுமல்லாது அவர் வருத்தத்தில் இருந்தாலும் இப்பிரபஞ்சத்தில் ஏதேனும் ஒரு உயிரினம் இருக்கும் வரை அவர் நிச்சயம் எவரையும் புறக்கணிக்க மாட்டார். வேதனையில் இருந்தாலும் அவர் விரக்தியில் செல்ல மாட்டார். தன் கடமையை நிச்சயம் செய்வார். அதி அற்புதம் கணேசா. எவ்வாறு இன்று தாங்கள் சிவனையும் சக்தியையும் கண்டறிந்தீர்களோ அவ்வாறே அவர்களை சாந்தப்படுத்துவதற்கான மார்க்கத்தையும் கண்டறிய வேண்டும். பின்பு இப்பிரபஞ்சத்தில் இன்பம், அமைதி மற்றும் வளர்ச்சி மீண்டும் சமநிலைக்கு வந்துவிடும். அந்த நம்பிக்கை எனக்கு உள்ளது. சிவனும் சக்தியும் ஒருவரோடு ஒருவர் இவ்வாறு மோதிக்கொள்ளும் வரை என் லட்சியத்தை நான் எளிதில் அடைந்து விடுவேன். இயற்கை மற்றும் விலங்குகளின் குணம் ஒன்று என்று அறிவேன். ஆகையால் விலங்குகளை என் வசப்படுத்துவேன். பிறகு இந்த இயற்கையை இந்த துந்துபிநாதன் தன் வசப்படுத்துவான். இந்த தேவராஜன் இந்திரன் இருக்கையில் இவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை துந்துபிநாதா. நீ என்னை தடுப்பாயா தேவேந்திரா? உன்னிடம் இப்பொழுது அந்த சக்தியும் இல்லை, என்னை எதிர்த்து சவால் விடுவதற்கான துணிச்சலும் இல்லை. என்னை பலவீனமானவன் என்று எண்ணும் தவறை செய்யாதே. நான் தேவராஜன் இந்திரனாவேன், அதை நீ மறந்து விடாதே. நான் பெற்ற வரத்தை மறவாதே. நான் முக பிரம்மனே எனக்களித்த வரம் அது. நான் 84 லட்சங்கள் விலங்குகளை ஆகுதி கொடுத்தால் எனக்கு தேவராஜ பதவி கிடைக்கும் என்ற வரம் அது. நான் தேவராஜன் ஆனால் பிறகு உனக்கு ஓய்வுதான் இந்திரா. வெகு விரைவில் உனது லோகத்தை, உனது பதவியை, உனது சிம்மாசனத்தை நான் எடுத்துக்கொள்வேன். நான் எடுத்துக்கொள்வேன். பிறகு நான் ஆவேன் தேவராஜன். இம்முறை உன்னை காப்பதற்கு மட்டுமல்ல, இந்த விலங்குகளையும் காப்பதற்கு மகாதேவர் வரமாட்டார்.
மட்டுமின்றி தாங்கள் தெரியவில்லை என்று அறிவேன். பிரிந்திருந்தாலும் அன்னையோடு தான் தாங்கள் சேர்ந்து நடக்கிறீர்கள். அவர்கள் தவறு செய்யாமல் பார்த்துக் கொள்கிறீர்கள். ஆயினும் தங்களது இந்த பிரிவுதான் மிகப்பெரிய தவறாகும் தந்தையே. என்னுடன் கைலாயம் வாருங்கள். நான் அன்னையையும் அழைத்து வருகிறேன். அவருடன் உரையாடுங்கள். இருவருக்கும் இடையிலுள்ள கருத்து வேறுபாடுகள் விலகிவிடும். என்னுடன் வாருங்கள். இவ்விடம் நீ இருக்க வேண்டிய இடம் அல்ல கணேசா. உடனே இல்லம் செல். எவ்வாறு செல்வேன் தந்தையே? அன்னை பூமிக்கு நிகர் என்றால் தந்தை ஆகாயத்திற்கு நிகர். அது மட்டுமல்ல, பிள்ளைகளின் அடையாளம் பெற்றோர்கள் தானே. அவ்வாறு இருக்கையில் உங்கள் இருவரையும் நான் எவ்வாறு விட்டு செல்ல இயலும்? சூழ்நிலையின் சிகரம் எந்த அளவிற்கு உயரமாக இருப்பினும் சிவன் என்றும் சவமாக மாறமாட்டார். இறுதியில் இந்த அடியவனின் அவலை குரலை மகாதேவர் கேட்டுவிட்டார். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. வாயுவின் வேகத்திலும் உனக்கு மகாதேவர் தென்படுகிறாரா? நீ என்ன எண்ணினாய்? விலங்குகளை காப்பாற்றி விடலாம் என்றா? பொறுத்திருந்து பார், அந்த விலங்குகள் தானாக திரும்பி வரும். அதோடு அடுத்த முறை உன்னை நான் உன் சபையில் சந்திப்பேன். உனது பதவியை, உனது அரியாசனத்தை அனைத்தையும் பறிப்பேன் நான். பொறுத்திருந்து பார் இந்திரா, இந்த அசுரன் எவ்வாறு 84 லட்சம் விலங்குகளை இவ்விடத்திற்கு வரவழைக்கிறேன் என்று. பிறகு எவ்வாறு சிவனின் பிரபஞ்சத்தை, உனது அரியாசனத்தை சொந்தமாக்குகிறேன் என்று பார்.
கைலாயம் செல் கணேசா. தந்தையே, தயை கூர்ந்து செல்லாதீர்கள். வெகு விரைவில் உனது லோகத்தை, சிம்மாசனத்தை நான் எடுத்துக்கொள்வேன். நான் எடுத்துக்கொள்வேன். நான் எடுத்துக்கொள்வேன். இந்திரா, உனது பதவியை, உனது அரியாசனத்தை அனைத்தையும் பறிப்பேன் நான். இந்த துந்துபிநாதன் தன்வசப்படுத்துவான். நாராயணா, பிரபஞ்சத்தை இனி தங்களால் தான் காக்க இயலும். பிரபஞ்சம் சமநிலையை இழக்கிறது. துந்துபிநாதன் சொர்க்கலோகத்திற்கு வந்து எனது அரியாசனத்தை பறித்துக் கொள்வான் பிரபு. பிரம்மதேவர் உதவுவதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார். தாங்கள் தான் ஏதேனும் செய்ய வேண்டும். சிவசக்தியை மீண்டும் தனது ரூபத்திற்கு அழைத்து வர முயலுங்கள். எங்களுக்கு உதவுங்கள் பிரபு, உதவுங்கள். ருத்ரனும் மகாகாளியும் மீண்டும் சிவனும் சக்தியாக மாற வேண்டும். அதுவே இப்பிரபஞ்சத்திற்கு நன்மையை கொண்டு வரும் என்று அறிவேன். அதற்கு காரணம் தங்களது அரியாசனம் அல்ல தேவேந்திரா. பிரபஞ்சத்தின் சமநிலையை காக்க அவர்கள் மீண்டு வர வேண்டும். இல்லையேல் துந்துபிநாதன் காரணமாக ஏராளமான புதிய பிரச்சனைகள் இப்பிரபஞ்சத்தில் ஏற்படும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாவிடல் பிறகு பிரபஞ்சத்தின் பேரழிவு நிச்சயிக்கப்பட்டுவிடும். பேரழிவு நிச்சயிக்கப்பட்டுவிடும். நாராயணா, 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 மானிடர்கள் ஏராளமான பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள்.
துந்துபிநாதன் 84 லட்சம் உயிரினங்களை பலி கொடுக்க இருக்கிறான். அவ்வாறு செய்தால் அவன் சொர்க்கலோகத்தை அடைந்து விடுவான். சிவசக்திக்கு இதை பற்றின தகவலும் இல்லை. ஒருவரை ஒருவர் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இவ்வாறு நேர்ந்துவிட்டால் பிறகு பிரபஞ்சத்திலிருந்த நியாயமும் தர்மமும் அழிந்துவிடும். நான் அதை அறிவேன் தேவி. பிறகு தாங்கள் ஏன் இந்திரதேவனுக்கு உதவி செய்யவில்லை? தேவி லக்ஷ்மி, ஏனென்றால் இந்திரதேவனின் பிரச்சனையை விட மிகவும் ஆபத்தான, தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைக்கான தீர்வை கண்டறிவதற்கு முயற்சிக்கிறேன் தேவி. இதற்கு மேல் வேறு என்ன பிரச்சனை இருக்கிறது நாராயணா? இது எவரது ஆலயம் என்று தாங்கள் அறிவீர்களா தேவி? ஜுவாலா தேவி, ஜுவாலா தேவி, ஜுவாலா தேவி. இமாச்சலத்தில் வீற்றிருக்கும் தேவி அம்பிகையின் ஆலயம். 51 சக்தி பீடங்களில் ஒன்றா? ஆம் தேவி. நான் மகாதேவரை சாந்தப்படுத்துவதற்காக தேவி சதியின் எரிந்த நிலையில் இருந்த உடலை சுதர்சனத்தை கொண்டு நான் வெட்டினேன். அப்பொழுது அவர்களது உடல் 51 பாகங்களாக சிதறி ஏராளமான இடங்களில் வீழ்ந்தன. அப்பொழுதிலிருந்து அவ்விடங்களில் தேவி வீற்றிருக்கிறார்கள். ஆம், இதை நானும் அறிவேன் நாராயணா. ஆனால் தாங்கள் ஒன்றை அறிய மாட்டீர்கள் தேவி. அக்கணம் முதல் இக்கணம் வரை அங்கு வேறு ஒருவரும் உள்ளார். அவரது வாழ்க்கையின் லட்சியம் ஒன்று மட்டும்தான் தேவி. எவரேனும் அவ்விடத்தை தாக்குவதற்கோ அல்லது அழிப்பதற்கோ முயற்சி செய்தால் அவர்களை வதம் செய்வதே அவருடைய தலையாய கடமையாக இருக்கிறது. ஜுவாலா தேவியின் அடையாளத்திற்கு ஆபத்து நேரிட்டால் அவர் இப்பிரபஞ்சத்தையே அழிப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. அது மகாதேவரின் குரோதத்தின் மிகவும் கொடிய ரூபம். வீரபத்ரரை விடவும் கொடிய, அச்சம் தரக்கூடிய ரூபம். அமைதி காப்பவரானால் சம்ஹாரம் செய்யக்கூடியவர். இப்பிரபஞ்சத்திற்கு அழிவை தரக்கூடிய அழிவின் நாயகர். மகாதேவரின் மிகவும் கொடூரமான ரூபம். உன்மத்த பைரவர், உன்மத்த பைரவர். இன்று இந்த அடியேன் ஆதிசக்தியை நேரில் கண்டு தங்கள் தரிசனம் பெற்று தன்யனானேன் தேவி. ஆயினும் தங்களது எந்த ரூபத்தாலும் எந்த அவதாரத்தாலும் இந்த ஆலயத்திற்கு தீங்கு நேர அனுமதிக்க மாட்டேன். இது எனது கடமையாகும் தேவி.
காலமும் காளியும் எதிலும் வேறுபாடு பார்ப்பதில்லை. அது தானவனோ மானிடனோ அல்லது பைரவனோ பைரவனோ பைரவனோ. எப்பிரபஞ்சத்தில் எனக்கு மரியாதை இல்லையோ அங்கு என் ஆலயங்கள் இருக்க அனுமதி இல்லை. பாதையை விட்டு விலகு. வேண்டாம் தேவி, இது எனது கடமையாகும். என் கடமை கலங்கப்பட அனுமதிக்க மாட்டேன். கூறுவதை கேளுங்கள். எச்சரிக்கிறேன் தேவி. எச்சரிக்கிறீர்களா? மீண்டும் ஒருமுறை தங்களது நியாயத்தை நான் பாராட்டுகிறேன். தங்கள் சக்தியை தங்களிடமிருந்து பிரித்துவிட்டு இன்று ஒரு சேவகனை பாதுகாக்க வந்திருக்கிறீர்களா? பாதுகாக்க வந்திருக்கிறீர்களா? ஆம். ஏனென்றால் சேவகன் எனது உத்தேசத்தையே நிறைவேற்றுகிறான். நாங்கள் இருவரும் தேவி சக்தியின் அம்சத்தை, தங்களின் உயிர் சக்தியை காப்பாற்றுகின்றோம். தாங்கள் தான் என் அடையாளத்தை சின்ன பின்னமாக்கினீர்கள் மகாதேவா. அவ்வாறு இருக்கையில் எனது ஒரு அங்கத்தை எதற்காக பாதுகாக்கிறீர்கள்? நான் இப்புவியில் உள்ள என் அம்சங்கள் அனைத்தையும் அழித்து விடுவேன். என் பாதையை விட்டு விலகுங்கள் மகாதேவா. இல்லையேல் உங்களை விலக்க வேண்டியிருக்கும். இல்லையேல் உங்களை விலக்க வேண்டியிருக்கும். பாதையை விட்டு விலகுங்கள். தேவி, தாயே, நான் தங்கள் கணேசன் தாயே.
வேண்டாம் தேவி. தங்களை வாட்டிய பிரச்சனை தீர்ந்து விட்டதல்லவா? இந்த பிரச்சனை முடிவிற்கு வரவில்லை தேவி. பிரபஞ்சம் பிரளயத்தின் விளிம்பில் நிற்கின்றது. ருத்ரனும் மகாகாளியும் நேருக்கு நேர் நிற்கின்றார்கள். எத்தருணம் வேண்டுமாயினும் பிரளயம் பிரபஞ்சத்தை அழிக்க வாய்ப்புள்ளது. என் மனம் வேறொன்று கூறுகிறது நாராயணா. சம்ஹாரத்தின் வடிவமான தேவி காளி இன்று இறுதி கட்டத்தில் தாய்மையின் குரலை கேட்டார்கள். ஒரு அன்னையாக கடமையை செய்தார்கள். தன் குரோதத்திடமிருந்து கணேசனை காப்பாற்றினார்கள். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. ருத்ரனுக்குள் ஒளிந்திருக்கும் தந்தை கணேசன் முன்னிலையில் தன் மனைவியுடன் யுத்தம் புரிய மாட்டார். கருணையின் கவசம் பிரபஞ்சத்தை காப்பாற்றும் நாராயணா. இப்பொழுதேனும் தாங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தேவி, குரோதத்தின் அக்னியானது நம் பிரபஞ்சத்தை அழிப்பதற்கு முன்பு நம் உறவுகளையே அழித்திடும். இன்று தங்கள் குரோத அக்னி காரணமாக தங்களது அம்சத்தையே தாங்கள் அழித்திருப்பீர்கள். சற்று அமைதியாக இருங்கள். முடியாது. முடியாது. தங்களது நடிப்பை நிறுத்துங்கள். உறவிற்கு மரியாதை தராதவர் இன்று உறவுகளின் மரியாதையை பற்றி எனக்கு எடுத்துரைக்கிறார். இந்த கணேசனின் சிரத்தை கொய்தது தாங்கள் தான் என்பதை மறவாதீர்கள். நினைவிருக்கட்டும், நான் இப்பொழுது கைலாய நாயகியும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் ஆதி சக்தியும் அல்ல. அனைத்து உறவுகளுக்கும் அப்பாற்பட்டவள் நான். இனி எவரேனும் என் பாதைக்கு குறுக்கே வந்தால் மீண்டும் கருணை காட்டுவேன் என்று எண்ண வேண்டாம்.
இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரையும் நான் அழிக்கப் போகிறேன். அனைவரையும் நான் அழிக்கப் போகிறேன். பல முறை நாம் சூழ்நிலை கைதிகளாக மாறி மனதிற்கு நெருக்கமானவர்களை, நமது உறவினர்களை நம்மிடமிருந்து விலக்கி வைக்கின்றோம், விரோதிகளாக்குகிறோம். அதற்கு காரணம் விதி என்றோ அல்லது இறைவன் என்றோ கூறுகிறோம். இறைவன் தங்களை உகந்த நபர்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை என்று கூறுகிறீர்கள். உறவுகளில் பிரிவு ஏற்படுவது அல்லது நெருங்கி வருவது, இதற்கான காரணம் தங்களின் செயல் மட்டுமே. தங்களின் குணம், தங்களது சிந்தனை மற்றும் தங்களின் செயலால் ஒருவரோடு தாங்கள் உறவு மேற்கொள்கிறீர்கள். அந்த உறவினை காலம் உள்ளவரை அதை தங்களோடு இணைத்துக் கொள்வதும் அல்லது அவர்களிடமிருந்து விலகிச் செல்வதும் தங்களது தீர்மானமே. ஓ